நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன அட்வைஸா? வாழ்க்கை பூரா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. இதை செய் அதை செய்ன்னு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கற்றுக்கணும். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நம்ம லெவலில் வளர்த்துக்கணும். கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தர் கூடவே வருவாங்கன்னு யோசிக்கக்கூடாது. என்ன சூசன், என்ன பிரச்சனை? இல்ல சார், நம்ம ஆபீஸோட சிச்சுவேஷனை யோசிச்சு. அதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? சார், இப்படி ஒரு பிரச்சனை வரும் நாங்கள் எதிர்பார்க்கல சார். இது என்ன மவுண்ட் எவரெஸ்டா 1000 வருஷம் அசையாமல் நிற்கிறதுக்கு? இது ஒரு கம்பெனி. கம்பெனிகள் வரும் போகும், இருக்கும் இருக்காது. அதெல்லாம் அதுக்கு தேவையில்லாம யோசிச்சு நீங்களே உங்களை குழப்பிட்டு இருக்கீங்க. இல்லை சார், கம்பெனினா ஆக போகுதுன்னு. வெளியே பொருளியா இருக்கு சார். என்ன கேள்விப்பட்டீங்க? நம்ம கம்பெனியை விற்க போறாங்க இல்ல மூட போறாங்கன்னு. யா, தட்ஸ் ட்ரூ. இப்போ நாங்க என்ன பண்ணணும்னு தெரியல சார். பசியோட இருக்கிறவனுக்கு மீன் கொடுக்காத, மீன் பிடிக்க சொல்லி கொடுன்னு ஒரு பழமொழி இருக்கு. பசியோட இருக்கிறவனுக்கு மீன் கொடுக்கறது டெம்பரரி சொல்யூஷன், மீன் பிடிக்க சொல்லி கொடுக்கறது பெர்மனன்ட் சொல்யூஷன். இவ்வளவு நாள் நான் உங்களுக்கெல்லாம் மீன் பிடிக்க சொல்லி கொடுத்துருக்கேன்னு நம்புறேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கா சொல்யூஷன் சொல்லிட்டே இருக்க முடியாது. மொத்தமா ஒரு பிரச்சனை வர்றப்ப அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுல எப்படி விழாம நிக்கணும், விழுந்தா எப்படி உடனே எந்திரிச்சு நிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது ஒரு ஆட்டிடியூட். அந்த ஆட்டிடியூடை வளர்த்துக்கிட்டாதான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மளால எதிர்த்து சமாளிக்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு புக் எடுத்து சொல்யூஷன் யோசிக்க வேண்டியதுதான். நெட்டக்கில் இருந்தீங்க, ரொம்ப சின்சியரா வேலை செஞ்சீங்க. இப்போ நீங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்தா என்ன செய்ய முடியும்? அடுத்து என்னன்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கடைசி வரைக்கும் இந்த வேலைங்கிறது உன்னோட கையில் இல்லை. ஆனா இருக்கிற வரைக்கும் இந்த வேலையை சின்சியரா பண்ண வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. அதை நீங்க பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான். இந்த பெரிய கம்பெனியோட ஒரு வேல்யூபிள் பார்ட்டா நீங்க எல்லாம் இருந்திருக்கீங்க. அதே மாதிரி கம்பெனி ஒன்றும் இல்லாமல் போறப்ப ஆஸ் அன் இண்டிவிஜுவலாகவும் நீங்க வேல்யூபிளான ஆளுங்க தான். அதை நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த வேலையும் தாண்டி காதல், நட்பு, குடும்பம் எவ்வளோ இருக்குல்ல. அதுவும் நம்மள மாதிரி நாட்டில எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குவிஞ்சு கிடக்கு. இந்த வேலை இல்லைன்னா இன்னும் 2-3 வாரத்துல வேற ஒரு வேலை வந்துடும். இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். பிறக்கும் போதே நீங்க நெட்டெக்கில் தான் வேலை செய்ய போறீங்கன்னு யாரும் உங்க தலையில எழுதி வைக்கல. இந்த ஜேர்னில இந்த மாதிரி நீங்க நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு லைஃப்ல அடுத்தடுத்து நீங்க முன்னேறி போக வேண்டியதுதான். அப்பா அம்மா இறந்து போனா கூட 1 மாசத்துக்கு அப்புறம் நீங்க திரும்ப வேலை செய்ய வேண்டியிருக்கும். இதுல ஆபீஸை நினைச்சு வருத்தப்பட எங்க நேரம் இருக்கு? லைஃப் மூவ்ஸ் ஆன். அப்போ கம்பெனியை க்ளோஸ் பண்றது முடிவாயிடுச்சா சார்? ஆஸ் ஆஃப் நவ் அப்படிதான் முடிவு பண்ணியிருக்காங்க. ஏதாவது மாறுதான்னு பார்க்கலாம். கம்பெனி இருக்குதோ இல்லையோ, ஆஸ் அன் இண்டிவிஜுவலா நீங்க விழுந்துடாதீங்க. பி ஸ்ட்ராங்.